இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதுரான மிக்கேலே, தேவதுரான கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலான சிஸ்டர் ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை நேச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் சோதரங்களோடு ஒன்றாக கூட்டி தெய்வ மாத பாதத்தில் திருக்காணிக்கையாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எனக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளு. ஆண்டவரே கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளு. கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். அம்மட உறுப்பின புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சோழருக்கு முதல்வரான புனித பிரான்சிஸ்குவே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்த்துக்கல்லின் விஸ்ப நகரில் பிறந்து வளர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறைவீரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சியாக ஆவல் கொண்டு பிரார்த்திகன் சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயர் கொண்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மொரோக்கோ நாட்டிற்கு சென்றதும் கடும் நோய்வாய்ப்பட்டு செசிலி தீவிற்கு வந்து சேர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொருந்தோ பப்புளோ என்ற ஊரில் துறவரை இல்லத்தில் கடநிலை பணியராக உழைத்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அசிசியில் நடந்த பிரான்சிஸ்கன் துறவில் பொது அமர்வில் பங்கேற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதி சபையில் ஒளியாய் துலங்குவீர் என்று புனித 5 காய பிரான்சிஸ்களால் பாராட்ட பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ பேருள்ள புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறியை ஒரே மனதுடன் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையும் அன்பு தீர்த்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக பற்றுதல்களை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் நீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை ஊக்கத்துடனே அறிக்கையிட்டவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தென் பிரான்சிலின் வட இத்தாலி இறைவாக்கின் முழக்கொழியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூயாவிரை இறைவனின் படைப்பினை விரும்பியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசம் பெற்றோர் அஞ்சுபடியாக போதித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளின் நடுடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறியலுக்கு குறையற்ற மாதிரியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சின்ன தம்பிமார்கள் என்ற துறைவேருக்கு படிப்பினையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தப்பி போகிறவருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருஞ்செயல்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்கள் மீட்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறையதுகளுக்கு சம்பட்டியாக அடி கொடுத்து சில சமயங்களில் 30,000 பேருக்கு திருவரையாற்றிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தவர்களை இறைவனுடைய உதவினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விரைவிலேயே பார்வையற்றோருக்கு பார்வையளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆழ்கடல் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு கலந்த உணவை ஆசிரியத்து அருந்தியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்பண்பு என் ஞான பயிரினை பல நாடுகளை விளைவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் அலக்களிப்பவர்களை காப்பாற்றியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவருக்கு அன்பரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணில் நடந்த ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா குறைத்தும் நாக்கு அழியாதிருக்கு பேறு பெற்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்பனுடைய சபைக்கு அடியனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை உருவத்தில் வந்த ஆண்டவரை கையில் ஏந்தியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கின்ற செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கின்ற செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதின்படியாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணர செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புகழ்ந்த புனிதத்திலோ மாந்தர் அனைவரின் புகழ் பெற்றார். ஈடிணையில்லா வந்தனையும் இன்றே பெறவும் தகுதி பெற்றார். புனிதம் தலைமை தாழ்ச்சியுடன் ஒரு கருப்பு கனிகளாய் உடலில் உயிரும் உள்ளவரே உன்னத வாழ்வும் வாழ்ந்தாரே. அவரது புனித வாழ்க்கையினால் 1000 பேர்கள் ஆங்காங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணப்பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்ந்தனை பாடுவதால் உச்ச அவரது வேண்டுதலால் உதவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணது அரியணை மேலமர்ந்து விண்ணிலும் ஒளியில் வீற்றிருந்து உலகெல்லாம் ஆண்டு வரும் ஒவ்வொரு இறைவன் வாழியவே. ஆமென். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. சீயோனில் இறைவா, நம் மீட்பராம் ஆண்டவருக்கு பாடல் இசைப்பது தகுதியானது, பொருத்தமானது. பொது செயல்களில் நன்றி நெஞ்சோடு அதை நிறைவேற்றுவதும் தகுதியானது. ஏனெனில் அவர் நம்மை படைத்து தம் கண்ணின் மணி போல் காத்து வருகிறார். மண்ணுலகில் நல்ல மழையும் தந்து நம்மை வளமுடனும் வாழ செய்கிறார். எனவே நன்றி நிறைந்த இதயத்தோடு நம் கடவுளை புகழ்ந்து பாடுவோம்.
தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா, உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரை அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. ஆண்டவர் நீதி மலை போல் உயர்வானது. ஆண்டவரின் செயல்கள் வியக்கத்தக்கவை, அவருடைய செயல்கள் மாண்பு மிக்கவை. அதை நாம் உணர வேண்டும். அவரது வியத்தகு செயல்களை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். நம் இறைவன் என்றும் அன்பும் இரக்கமும் உடையவர். எனவே நாம் நமது அன்பு இறைவனை மனதார போற்றி புகழ வேண்டும். இப்போது நாம் மக்கள் அவையில் அவரை போற்றி புகழ்வது பாடல் இசைப்போம்.
பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறு அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் எந்நாளும் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. கடல் கடந்து சென்றாலும் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று முழு அன்போடு நம்மை பார்த்து கூறிய இறைவன், நாம் பாலை நிலம் போல துன்பத்தில் இருந்தாலும் நம்மை காக்க வல்லவர். ஏனெனில் நாம் தேவனின் பார்வையில் விலைமதிக்க பெற்றவள். கடல் தாண்டி சென்றாலும் தீச்சுளை நம்மை சூழ்ந்தாலும் எதுவும் நம்மை அணுகாது காக்கும். இறைவனை போற்றி புகழ்வோம்.
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறு அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவனின் நாளும் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய 12ஆம் நாள் திருவிழா வாழ்த்துக்களை பாசமிகு பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தை ஞானராஜ் அருட்சகோதரிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை பற்றி பல இடங்களில் நாம் கேட்டிருக்கிறோம், பல புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த உலகில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்த பல புனிதர்கள், பல தூயவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் விழா எடுக்கின்ற நம்முடைய புனிதருக்கு மட்டும்தான் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. புனித சவேரியார் எடுத்தால் ஞான தந்தை என்று ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் உண்டு. ஆனால் நம்முடைய புனிதருக்கு மட்டும்தான் பல பெயர்கள் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கோடி அற்புதர், பதுவை பதியர், புதுமை வள்ளல், நன்னாக்கு அழியாத நற்றவர், மறை வல்லுனர், தூயவர் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எப்படி 36 வயது வரை வாழ்ந்த ஒரு இறை மனிதரால் இப்படிப்பட்ட பெயர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திப்பதற்காகத்தான் இன்று நாம் வந்திருக்கிறோம். நற்செய்தியினுடைய கடைசி இறைவார்த்தை இவ்வாறாக நிறைவு பெற்றது. கடவுளுக்கு உரியவற்றை சீசரு கொடுங்கள். கடவுளுக்குரியவற்றை கண்கள் பார்க்கின்றன, ஆனால் உடல் எங்கு இருக்கிறது? அப்படிதானே? உடலும் உள்ளமும் ஒன்றித்திருந்தால் நலமாக இருக்கும். ஆக கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள்.
அதை குறித்து தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் கொண்டாடுகிற நம்முடைய புனிதர் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுத்தார். எப்படி அவரால் மட்டும் கடவுளுக்கு கொடுக்க முடிந்தது என்றால் அவருடைய சிறு வயதில் இருந்து நாம் பார்த்தால் அது நமக்கு விளங்கும். 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் பிறந்த நம்முடைய புனிதர் லிஸ்பன் நகரிலே பிறந்தாலும் பதுவை பதியர் என்று அழைக்கப்பட காரணம் தன்னுடைய கடைசி நாட்கள் அவர் வாழ்ந்தது பதுவையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்ததும் அங்குதான், அடக்கம் செய்யப்பட்டதும் அங்குதான். ஆக இப்படி பிறந்த அவருக்கு அவருடைய தாய் தந்தையர்கள் சிறப்பாக கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தார்கள். சிறு வயதிலே குழந்தையாக இருக்கிற போது நம்முடைய புனிதரை தூங்க வைப்பதற்காக அவருடைய தாய் பாடிய பாடல் எந்த ஒரு திரைப்படத்தில் இருந்தும் பாடப்படவில்லை. மாறாக ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்று அன்னை மரியாளின் பாடலை பாடிதான் புனிதருடைய தாய் புனிதரை தூங்க வைத்திருக்கிறார். ஆக சிறு வயதிலே தன்னுடைய தாயால் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் நம்முடைய புனிதராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் பொருத்தி பார்க்கலாம். நாம் சிறு வயதில் இருக்கிற போது நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை எப்படி தூங்க வைத்தார்கள்? நிச்சயமா தாலாட்டி பாடியிருப்பாங்க இல்லையா? ஆக இன்றைய காலத்திலும் குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக தாலாட்டு பாடுகின்றார். ஒரு சில குழந்தைகள் ஒரு சில தாய்மார்களுடைய தாலாட்டை கேட்க முடியாமல் நிறுத்துறியா இல்ல நான் வெளியேச்சி போகவா என்று சொல்கிற அளவிற்கு தான் தாலாட்டு பாடல் இருக்கிறது. ஆக எதை நாம் சிறு வயதில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுக்க தவறுகிறோமோ அப்போது குழந்தைகள் தவறுவதற்கும் நாம் காரணமாக இருக்கிறோம். ஆனால் புனித அந்தோனியார் தவறுவதற்கு தாய் தந்தை காரணமாக இல்லை. அன்னை மரியாளுடைய பாடலை பாடி வளர்க்கின்றார். ஆக அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது எப்படி. அதன் பிறகு சிறு வயதில் ஆலயத்திற்கு செல்வது, திருப்பாடல்களை வாசிப்பது, நற்கருணை பெற்றுக்கொள்வது என அந்த திருப்பலியில் அவர் மிக ஆர்வமாக இருந்தார். அதனால் தான் நற்கருணை பிரசன்னம் ஒரு இடத்தில் இருக்கிற போது அவரால் சும்மா இருக்க முடியல. காரணம், சிறு வயதில் அவருடைய பெற்றோர் கடவுள் இப்படிப்பட்டவர் தான், அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனையும் மகிமையும் மகத்துவத்தையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்த காரணத்தினால் நம்முடைய புனிதர் வளர்ந்த பிறகும் அதை சரியாக செய்தார். இன்றைக்கும் நாம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் என் ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய புனிதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நம்முடைய புனிதர் முதலிலே குருவாக மாறி மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்று நினைத்தார். கடவுளுக்கு என்னுடைய உயிரை கொடுக்கலாம். புனித அகஸ்தினார் சபையில் இருக்கிற போது அவருடைய எண்ணம் அதுதான். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய உயிரை எடுத்தால் போதும், அவருக்கு நான் மறைசாட்சியாக மறித்தால் போதும். ஆனால் ஒரு சில நிகழ்வுகளுக்கு பிறகு அவருடைய எண்ணம் மாறுகிறது. பிறகு பிரான்சிஸ்கன் சபையில் தோற்றுவித்த தூய அசிசியாருடைய வாழ்வை பார்க்கிறார். கற்பு, ஏழ்மை, தாழ்ச்சி, இந்த 3 வார்த்தை பாட்டையும் தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு என்னை எப்படி கொடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். அதன் பிறகுதான் குறுமடத்திலே தன்னை தேர்ந்து கொள்கிறார். குறுமடத்தில் பல நிகழ்வுகளை சொல்லலாம். அந்த மாணாக்கர்களுக்கு பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்க இருந்தாலும் நம்முடைய புனிதர் கடவுளை விட்டு விலக நினைத்தாரா? நிச்சயமாக இல்லை. அதனால் தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்கும். குறுமடத்திலே இருக்கிறார். அருகிலே ஆலயத்தில் நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய புனிதருக்கு சிறு வயதில் இருந்தே நற்கருணை ஆண்டவருடைய பக்தி முயற்சி சிறப்பாக சொல்லப்பட்டது. எதனையும் தவிர்க்கலாம். நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டால் முழந்தால் படியிட வேண்டும். எங்க இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை கேட்டவுடனே முழந்தால் படியிட்டு கண்களை மூடி நற்கருணை ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தாய் தந்தை சொல்லி வளர்த்தார்கள். அதனால் இடையிலே ஒரு சுவர், அதன் அருகில் ஆலயத்திலே பாடல் பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் பலிபீடத்திலே எழுந்தேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். புனித அந்தோனியார் குறுமடத்திலே உள்ளே இருக்கிறார். பாடல் கேட்கிறது, சும்மா இருக்க முடியல. முழந்தால் படியிடுகிறார், சுவர் விலகுகிறது. நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்தார்.
எவ்வளவு அதிசயம், அற்புதம்! கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது இதுதான். அவர் எவ்வளவு புதுமைகளை செய்தார். ஒரு நாளில் 13 புதுமைகளைத்தான் செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு கண்டிப்பு சொல்லப்பட்டாலும் அவர் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுத்த அந்த ஒரு காரணத்தினால்தான் அதற்கு மேலாக புதுமைகளை செய்து கொள்ளலாம் என்று குருமட அதிபர், தலைமை குரு அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்குரியவற்றை கடைசி வரை கொடுத்திருக்கிறார். புனித அந்தோனியார் கடவுள் அல்ல. அதை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற யாரும் வெளியே சொல்ல முடியாது. புனித அந்தோனியார் கடவுளுக்கு கீழாக வாழ்ந்தவர் தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் தான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நம்மை விட சுவைத்து பார்த்த அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த நாவு, எந்த நாவு கடவுளை போற்றியதோ, எந்த நாவு கடவுளை சுவைத்ததோ, அந்த நாவை தூய புனவேந்தர் கையிலே தூக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. ஓ விலை மதிப்பற்ற நாவே, இறைவனை துதிப்பதில் சற்றும் சலிப்படையாத நாவே, இறைவனை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நாவே. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகளை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை துதிப்பதில் சற்றும் சலிப்படையாத நாவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. வாழ்க்கை மாறலாம், கோலங்கள் மாறலாம், வசதிகள் மாறலாம், ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், முன்னுரிமை எந்த விதத்திலும் மாறக்கூடாது. ஒரு நாளில் எத்தனை முறை நாம் கடவுளுடைய பெயரை உச்சரிக்கிறோம்? திருப்பலியில் சில நேரங்களில் தந்தை, மகன், தூயாவி என்று சொல்வது கூட பல நேரங்களில் அடையாளம் வரையப்படுகிறது. ஆனால் நாவில் இருந்து சத்தம் வருவது கிடையாது. தூய புனவேந்தர் சொன்ன வார்த்தை இதுதான், இறைவனை துதிப்பதில் சற்றும் சலிப்படையவே இல்லை. அதனால் தான் கடலில் உள்ள மீன்கள் கூட தலையை தூக்கி அந்த வார்த்தையை கேட்டன. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தார். நாமும் இறைவனை துதிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நற்கருணை பேழை, நற்கருணை கதிர்பாத்திரத்தை தூக்கி வருகின்ற போது அந்த கழுதையை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், ஓ ஐந்தறிவு உள்ள ஜீவனே, நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் நான் தூக்கி வருகிறவர் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர், நீ அவருக்கு தெண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை மறந்து விடுகிறோம். காணாமல் ஒரு சில பொருள் காணாமல் போகிற போது அவரை நோக்கி தேடுகிற நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை சில நேரங்களில் மறந்து போகிற கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பொருள் காணாமல் போனால் 13 வாரம் செவ்வாய்க்கிழமை அவரை நோக்கி சென்றால் எனக்கு கிடைக்கும். நம்பிக்கை நல்லதுதான், நிச்சயமாக கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் யாரை முதன்மைப்படுத்தினார், யாருக்கு முன்னுரிமை கொடுத்தார், நற்கருணை எங்கு நிறைவேற்றப்பட்டாலும் அங்கு அவர் இருந்தார், திருப்பலியுடைய மகத்துவத்தை உணர்ந்திருந்தார். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் சொல்கின்ற வார்த்தை இதுதான், திருப்பலி ஒரே முறைதான் இருக்கிறது, எல்லா வருடமும் எல்லா நாட்களும் ஒரே முறைதான் திருப்பலி வழிநடத்தப்படுகிறது. அது எங்களுக்கு பார்ப்பதற்கு சற்று சலிப்பை தருகிறது. எவ்வளவு வலியை தருகின்ற வார்த்தையாக இருக்கும் படைத்தவருக்கு. பல நேரங்கள் நாம் சொல்கின்ற வார்த்தை இதுதான், திருப்பலி ஒரே மாதிரி தானே இருக்கு, திங்கட்கிழமை அப்படிதான் இருக்கு, செவ்வாய்க்கிழமை அப்படிதான் இருக்கு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வருகின்ற ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான். அதைத்தான் நம்முடைய புனித நமக்கு கற்றுத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதனால் தான் அவருடைய நாவு இன்றும் அழியாமல் இருக்கிறது, ஈரப்பதத்துடன். யாரும் அதை மறுக்க முடியாது. ஆண்டவரை போற்றி துதித்த அந்த நாவை கடவுள் எப்படி பூச்சுக்கும் துருவுக்கும் விட்டுக் கொடுக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய பக்தர்கள் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். புனித அந்தோனியாரும் மகிழ்ச்சி அடைவார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் புனித அந்தோனியார் யாரை மகிமைப்படுத்தினார், யாரை போற்றினார், யாருக்கு தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டார் என்பதனுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில நேரங்கள் மறந்து வாழ்கிற போது நாம் அவரை விட்டு விலக காரணமாக இருக்கலாம். அந்தோனுடைய வாழ்க்கையை, அவருடைய சுருவத்தை பாருங்கள். கைகளிலே குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார், தலையிலே பட்டம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகில்
நம்முடைய முகத்தை நாம் அழகுபடுத்த பல விதங்களில் முனைகிறோம், பல வித பொருட்களை பயன்படுத்துகிறோம், பணத்தை செலவிடுகிறோம், முடியை பாதுகாப்பதற்கும் முடியை அழகுபடுத்துவதற்கென நேரத்தை செலவிட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய புனிதர் மிகச்சிறந்த ஒரு மறை வல்லுநராக இருந்தார். அவர் மறையுரை கொடுத்தால் மிக நெடு தூரத்திற்கு மக்கள் நின்று கேட்பார்களாம். கடைசியில் நிற்கிற அந்த பக்தனின் காதுகளுக்கு கூட அவர் இங்கிருந்து பேசுகிற வார்த்தை கேட்கும். எதனால் என்றால் கடவுளுக்காக தன்னுடைய முடியை கொடுத்தார். இப்படிப்பட்ட பட்டத்தை இன்று ஒரு சில கிராமங்களில் பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த பட்டத்தை நாம் சிறு வயதில் கொடுத்திருப்போம். கடவுளுக்காக எதை இழந்திருக்கிறோம். அதனால் தான் கடவுள் தன்னுடைய புனிதரை இழக்க மனமில்லாமல் அந்த நாவை காக்க செய்திருக்கிறார். அந்தோனியுடைய ஆடையை பாருங்கள், தூய அசிசியாருடைய ஆடையை பாருங்கள், அதைத்தான் அவர் உடுத்தி இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை இழந்தார், கடவுளை மகிமைப்படுத்தினார். தன்னை காட்டிக்கொள்ளாமல் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தினார். அதுதான் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதை கடவுளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அந்தோனியாருடைய புதுமைகள் நிறைய இருக்கு. நிச்சயமா நீங்க ஒவ்வொரு வருடமும் கேட்டு இருப்பீங்க இல்லையா? தன்னை நோக்கி எவ்வளவு புதுமைகள் வந்தாலும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தது கிறிஸ்து தான். அதில் அந்தோனியார் பின்வாங்கவே இல்லை. எந்த ஒரு தருணத்திலும் நான் சொல்கிறேன் எழுந்திடு அப்படின்னு சொல்லவே இல்லை. கிறிஸ்துவின் பெயரால் கட்டளை இடுகிறேன், எழுந்திடு, அவ்வளவுதான். எல்லா இடங்களிலும் கிறிஸ்து கொடுக்க வேண்டிய இடத்தை தவறவே இல்லை. அவரது குருவாக இருந்த காரணத்தினால் திருப்பலி நிறைவேற்றினார். நல்லதொரு மறையுரையை கொடுத்தார். மறையுரை கேட்ட மக்கள் மனமாற்றம் பெற்றார்கள். அதனால் தான் ஒரே நேரத்தில் 2 இடத்தில் அவரால் செயல்பட முடிந்தது. உயிர்ப்பு ஞாயிறன்று ஆலயத்தில் மறையுரை ஆட்சி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது, அவருடைய குறுமடத்திலே ஒரு விழா, அங்கும் அவர் அந்த வழிபாட்டை முன்னெடுக்க வேண்டும். என்ன செய்வது? இங்கும் இருக்க வேண்டும், அங்கு செல்லவில்லை என்று சொன்னால் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு வார்த்தை பாட்டை மீறியதற்கு சமம். கண்களை மூடுகிறார். மக்கள் நினைத்துக் கொண்டார்கள், ஒருவேளை அந்தோனியார் தியானம் செய்கிறார் என்று. 1 மணி நேரம் கண்களை திறந்து பார்க்கிறார். அந்த 1 மணி நேரத்தில் அந்தோனியார் அங்கு இருந்ததாகவும் அந்த நிகழ்வுகளை நல்லபடியாக முடித்ததாகவும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு சாதாரண மனிதரால் செய்ய முடிந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த நற்கருணை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த ஒரு காரணத்தினால் தான் கடவுள் அவருக்கு அப்படிப்பட்ட புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அவர் தன்னை நம்பினால் ஒரு புதுமையை கூட நம்முடைய புனிதரால் செய்திருக்க முடியாது. படைத்தவரை நம்பினார், படைத்தவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார், படைத்தவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அனுபவித்தார். இன்று நாம் எத்தனை பேர் திருப்பலியில் முழுமையாக கலந்து கொள்கிறோம்? ஒரு சில கிறிஸ்தவர்கள் இன்று ஞாயிறு திருப்பலியில் கூட கலந்து கொள்வது கிடையாது. ஆனால் கலந்து கொள்கிற மக்கள் பல பேர் இருக்கிறார்கள். இன்றும் நற்கருணை கொடுக்கிற போது எத்தனை பேர் முழந்தால் படியிடுகிறோம்? ஆலயத்திற்குள்ளாக வருகிற எத்தனை பேர்? அன்று கழுதை தண்டனிட்டு வணங்கியது. 5 அறிவுள்ள ஜீவன், நமக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆலயத்திற்குள்ளாக செல்கிற போது நற்கருணை பணியை பார்த்து முழந்தால் படியிடுகிறோம்? பல நேரங்களில் முழந்தால் படியில் ஏதோ அடிமை என்று நினைக்கிறோம். இல்லை, தாழ்ச்சி. கடவுளுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் இன்று இருப்பது அவருடைய செயல், அவருடைய வல்லமை, மகிமை என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இன்று உலகம் 1000 கற்பிக்கலாம், தலை வணங்கக்கூடாது, முழந்தால் படியிடக்கூடாது. இல்லை, கடவுளுக்கு செலுத்துவதை கடவுளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அவர்தான் உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். சில நேரங்கள் நாம் நினைக்கலாம், நான் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னுடைய தனிப்பட்ட ஆற்றல், திறமை. இந்த வாழ்க்கை எப்போதும் எடுத்துக்கொள்ளப்படலாம், யாருக்கும் நிரந்தரம் இல்லை. ஆக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு காலத்தில் படைத்தவரை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? அந்தோனியார் அதை சிறப்பாக செய்தார். அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார், நற்கருணை பெற்றிருக்கிறார், நற்கருணைக்கு வணக்கம் செலுத்தி இருக்கிறார், எல்லாவற்றிலுமே முதன்மையாக இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா எடுக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. புனித அந்தோனியார் உண்மையிலேயே மகிமைப்படுத்தப்படுகிறார். நம்முடைய செயல்முறைகளினால், நம்முடைய நேர்ச்சைகளினால் உண்மையிலே மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி என்ன என்றால், அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான். நான் எப்படி என்னுடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும்
திருப்பலியில் சுவைத்து மகிழ்ந்தேனோ அதுபோல நீங்களும் திருப்பலியில் ஆண்டவரை நாவில் சுவைத்து மகிழுங்கள். அப்போதுதான் உங்களுடைய நாவும் என்னுடைய நாவை போல பரிசுத்தமாக்கப்படும். புனித அந்தோனியாரை போல அனைவருக்குமே புனிதராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலே புனித அந்தோனியார் பிறந்த போது நிச்சயமாக நினைத்து பார்த்திருக்க மாட்டார் தான் ஒரு புனிதராக இருப்போம், இப்படி கடவுளுக்கு அருகில் இருப்போம், தன்னுடைய நாவை கடவுள் பாதுகாப்பார் என்று நினைத்து கூட பார்த்து. ஆனால் சிறு வயதில் இருந்தே வளர்க்கப்பட்ட விதம், அவர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை, அவருடைய எண்ணம் நன்றாக இருந்தது. புனித அந்தோனியார் எல்லாவற்றிலுமே மிக தெளிவாக இருந்தார், மிக கவனமாக இருந்தார், தன்னை இழந்தார். அதனால் தான் கடவுளை பெற்றுக் கொண்டார். இன்று கடவுளுக்காக எதை நாம் இழக்க காத்திருக்கிறோம்? மற்ற மனிதர்களுக்காக இழக்கிறோம் இல்லையா? ஒரு நபர் நமக்கு பிடிக்குது அப்படின்னா எல்லாவற்றையும் இழக்கிறோம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆணுக்காக இந்த பெண் தாய் தந்தை விட்டு விட்டு எல்லாவற்றையும் இழக்க காத்திருக்கிறார். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கு என்று சொன்னால் இந்த ஆண் தன்னுடைய தாய் தந்தையை விட இந்த பெண்ணிற்காக எல்லாவற்றையும் இழக்க காத்திருக்கிறார். ஆனால் கடவுளுக்காக இழக்கின்ற போது நான் ஏன் இழக்க வேண்டும் என்கிற கேள்வி மட்டும்தான் வருகிறது. கடவுளை எப்படி வேண்டும் என்றாலும் கேள்வி கேட்கலாம். அவர் என்ன செய்துவிடப் போகிறார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளோடு விவாதம் செய்வதை நிறுத்த வேண்டும். கடவுளுக்கு எதிராக போரிடக்கூடாது, கடவுளுக்கு எதிராக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர் படைத்தவர், நாம் அனைவருமே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் களிமண் தான். உயிர் மூச்சு கொடுக்கல அப்படின்னா வெறும் களிமண் தான். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தினார், நமக்கு மட்டும்தான் உயிர் மூச்சை கொடுத்தார். அப்ப நாம் எவ்வளவு சிறந்தவர்கள் இல்லையா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் ஏன் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? நான் ஏன் அவரை வணங்க வேண்டும்? காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து கொடுப்பவர் சொன்னேன் இல்லையா? இன்று நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்தோனியார் கேட்கிறார், நீங்கள் எதையெல்லாம் தொலைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறோம், குடும்பங்களை நிம்மதியை தொலைத்திருக்கிறோம். ஏன் ஒரு சில பேர் கடவுளையே தொலைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளாமல் இது இல்லை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய புனிதர் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை போல வாழ்வதற்கும் பணம் தேவையில்லை, உடல் ஆரோக்கியம் தேவையில்லை, நல்ல மனது. அந்தோனியாரை போல கடைசி வரை தாழ்ச்சியோடு இருக்கணும். எதற்காக படைக்கப்பட்டோம்? எதற்காக இந்த சாயல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அவரின்றி நம்மால் வாழ முடியுமா? இப்ப நேரங்களில் இந்த ஒரே ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். உம்மை விட்டு பிரிந்த எங்களால் எதுவும், உங்களை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலா. திராட்சை செடி ஓமையில இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். உங்களை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்று பல பேர் நினைக்கிறாங்க எங்களால் முடியும். எவ்வளவு காலம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆக புனித அந்தோனியா குறைந்த ஆண்டுகளை வாழ்ந்தாலும் இன்று பல கோடி கிறிஸ்தவர்களால் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அவர் தன்னை முதன்மைப்படுத்தாமல் கிறிஸ்துவுக்குரியவற்றை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக எழுந்து பாருங்கள். தொலைந்து போன எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளலாம். நாட்கள் இருக்கின்றன. சில பேர் நினைக்கலாம், இல்ல நான் இழந்துட்டேன், இனிமே என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, கடவுள் எப்போது வந்தாலும் அணைத்துக் கொள்கிற கடவுளாக இருக்கிறார். உதாரணம், இந்த ஓமையில இளைய மகன் வெளியே தொலைந்து போனான், மூத்த மகன் வீட்டுக்குள்ள தொலைந்து போனான். ஆனால் இளைய மகன் சரியாக ஆண்டவரை நோக்கி வந்தான், மூத்த மகன் கடைசி வரை தொலைஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆக தொலைந்து போன மகன் வருகிற போது தந்தை தான் ஓடோடி செல்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில் இழந்துட்டேன், தொலைச்சிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நிச்சயமா இல்லை. கடவுள் உங்களை விரும்புகிறார். அதனால் தான் நீங்களும் நானும் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அதனால் தன்னுடைய வாழ்நாட்களை நீட்டிக்க செய்திருக்கிறார். ஏதோ ஒரு திட்டம், அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு தான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. நம்முடைய புனிதர் இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வழிநடத்த உன்னதமான இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். தன்னுடைய வீட்டை கற்பாரின் மேல் கட்டி அறிவாளிக்கு அவர் வைப்பானா? அல்லேலூயா.
வீட்டை கற்பாரின் மேல் கட்டி அறிவாளிக்கு அவர் வைப்பானார். அல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் நம்முடைய புனிதருடைய பாதத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து நாம் ஒன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பலியாள குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறைமாந்து செழிக்க வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். அன்போடு வாழ்ந்து பண்போடு வாழ ஆசீரும் நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வலுவான ஆற்றல் வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும். பரிவுள்ள மனதுடன் வந்துள்ள பக்தர்களை பண்போடு காத்திட வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். வையகம் தன்னில் வாழ்வாங்கு வாழ இறைப்பணியை தொடர வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருவிழாவின் ஆசி வேண்டும்,
மறையுரையை கேட்ட மக்களின் மனங்களும் மாறிடவும் அருள வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலராக தந்து அவர் வழியாக எங்கள் குடும்பங்களை எல்லாம் இந்த தருணம் வரை நிறைவாக பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். கோடி அற்புதருக்கு நன்றி விழா எடுத்துக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எப்படி அவர் உம்மை மகிமைப்படுத்தினாரோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியிலும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக வாழும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பல்வேறு நேர்ச்சிகளோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். எல்லாவித விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்பிக்கையை ஆழப்படுத்தி நாங்கள் வளமையோடும் நீடிய ஆயுளோடும் பாதுகாப்போடு வாழும்படி எங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி அவரது போதனையாலும் புனிதம் நிறைந்த வாழ்வாலும் அவர்களை முழுமையாக கட்டி எழுப்பினீர். இந்த உன்னதமான புனிதரின் பரிந்துரையினால் உமது திருச்சபையின் மேய்ப்பர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து நிலையான மீட்பை நோக்கி அவர்களை நடத்தி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாவலான அஜிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலான அஜிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலான அஜிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
ஆண்டவர்களே, அகில உலகை படைத்து ஆளுகின்ற இந்த பரிசுத்தமான இறைவன் இந்த வேளையிலே நம்முடைய மத்தியில் வல்லமையாக இந்த நற்கண்ணை வடிவில் பிரசன்னமாக இருக்கின்ற பாவம் நிறைந்த கட்டளை உடைய நாம் உள்ளம் முழுவதும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம், பாவத்தையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த பரிசுத்தமான இறைவனின் முன்பாக முழந்தால் படியிட்டு இருக்கின்றோம். இந்த பரம இறைவனை பாவம் நிறைந்த கண்களை கொண்ட நாம் இந்த வேளையிலே உற்று நோக்குவோம். இந்த நற்கனில் இருக்கின்ற இந்த உயிருள்ள இறைவன் இந்த பரிசுத்தமான வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றார். இந்த இறைவன் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்தவர். அந்த தொழுநோயாளியை பார்த்து, இதோ நான் சித்தமாக இருக்கிறேன், சுத்தமாக என்று குணப்படுத்தியவர். இந்த ஆண்டவர் தான் அன்று தேடி வந்த அந்த 101 தலைவனை பார்த்து, இதோ நீ போ, உன்னுடைய வேலையால் சுகமாவான் என்று சொன்ன ஆண்டவர். இதே ஆண்டவர் தான் அன்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நான் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன ஆண்டவர். இதே ஆண்டவர் தான் அந்த நைல் நகரத்து விதவையின் மகனை உயிர் பெறச் செய்தவர். அந்த உயிருள்ள இறைவன் இந்த வேளையை நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ நான் உன்னுடைய மத்தியிலே இருக்கின்றேன், உன்னுடைய அருகிலே நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளை என்னுடைய பாதத்தில் கொட்ட மாட்டாயா? உன்னுடைய உள்ளத்தை திறந்து என்னோடு பேச மாட்டாயா என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை உற்று நோக்கியவாறு நம்முடைய இதயத்தை அவர் பால் திருப்புவோம். நம்முடைய இதயத்தில் தேக்கி வைத்திருக்கிறது கவலைகள், யாரும் சொல்ல முடியாமல் நம்முடைய உள்ளத்தில் நாம் தேக்கி வைத்திருக்கிறோம் அந்த ரகசியங்கள். இது யாரிடமாவது நாம் இதை சொன்னால் என்னை கேவலமாக ஏளனமாக நினைத்து விடுவார்களோ என்று நமக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறது காரியங்கள். இது அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த பரிசுத்தமான இறைவன் பார்வையில் நாம் ஒவ்வொருவருமே விலை மதிப்பற்றவர்கள். நாம் ஒவ்வொருவருமே அன்பு செய்கின்ற உயிருள்ள இறைவன். நாம் எவ்வாறு இருக்கின்றோமோ, பாவத்தோடு பலகீனத்தோடு ஏழ்மையில் வாடி வதங்கி இதோ அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோமோ, அந்த நிலையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் முழுமையாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செய்கின்ற உயிருள்ள ஆண்டவர் அவர். அவருடைய பாதத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதோ நான் அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கின்றேன். குடும்பத்தில் அமைதியின்மை, சமாதானமின்மை, இதோ தீய பழக்க வழக்கத்தினால், குடி பழக்க வழக்கத்தினால் இதோ குடும்பம் அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கின்ற நிலைமை. இதோ என்னுடைய குழந்தைகள் எதிர்கால வாழ்வு நினைத்த கவலை, இதோ திருமணத்திற்காக தயாரில் நிலையில் இருக்கின்ற என்னுடைய மகன் மகளுக்கு நல்லதொரு வரன் அமையவில்லையே என்று நினைக்கின்ற நிலைமை, திருமணமாயும் குழந்தை பேர் இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற தம்பதியர்கள், இதோ அனைத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். அனைத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். அன்று எஸ்தர் அந்த குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவரிடம் அழுது புலம்பிய பொழுது, ஆண்டவர் அவளையும் இஸ்ராயல் மக்களை விடுவித்த பொழுது இதோ தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதித்து போற்றியவாறு எஸ்தர் சொன்னார், இதோ இந்த நாள் மீட்பின் நாள், இந்த நாள் ஒளியின் நாள் என்று. நாம் அதே போல இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற இந்த நேரம் நம் ஒவ்வொருவருக்கு மீட்பின் நேரமாக, ஒளியின் நேரமாக அமைய அவருடைய பாதத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த பரிசுத்தமான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உடலில் உள்ள நோய், மனதில் உள்ள நோய், மனதில் உள்ள வேதனை அனைத்தையும் சுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இதோ அவருடைய தழும்புகளில் குணமானோம் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறட்டும். ஒப்புக் கொடுங்கள், கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள்.
நாம் செய்கின்ற தொழிலை ஒப்புக் கொடுப்போம். தொழிலில் இடைஞ்சல்கள், இடையூறுகள், போட்டி, பொறாமை, வன்கண், அனைத்தினால் வருகின்ற பிரச்சனைகள், தொழிலுள்ள ஏமாற்றங்கள், இதோ ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது என்ற நிலைமை, ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இதோ நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த ஆண்டவரின் வார்த்தை இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். நம்புங்கள், நம்புங்கள். நம்பினோர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார். நம்பினோருக்கு எல்லாம் நிகழும் என்று அவரே சொல்கின்றார். அவருடைய பாதத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுத்தவரை நம்புவோம். தகப்பனே, இந்த வேளையில் நான் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்த அனைத்து விண்ணப்பங்களும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று நம்புங்கள். அவர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார், அனைத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய கவலையை சந்தோஷமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். உள்ளத்தில் உள்ள அமைதியின்மை, சமாதானமின்மையை போக்கி யாராலும் கொடுக்க முடியாத, உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதோ இந்த வருட திருநாளிலிருந்து இதோ நான் என்னுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவருடைய பாதத்தில் அனைத்து ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்வை மாற்றப் போகின்ற இறைவன், உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகின்ற இறைவன் இதோ உங்களுடைய மத்தியிலே இருக்கின்றார். அவரை மட்டுமே நம்புவோம். அவரால் மட்டுமே அனைத்தும் செய்யலும், அவரால் மட்டுமே நம்மை முழுமையாக வழிநடத்த முடியும் என்று விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அனைத்தையும் அவரை பார்த்து ஒப்புக் கொடுத்தவாறு அந்த இறைவனின் ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
திருவருடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமேனும் யாகுதராமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நீர் எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமை பற்றி மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க வரம் வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான இறைமக்களே, நம்முடைய பாதுகாவலுடைய 12ஆம் திருவிழா மாலை ஆராதனை மிக சிறப்பாக அருமையாக நடந்திருக்கிறது. அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நாம் சத்தமாக கைத்தட்டி புனித அந்தோணியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். வந்திருக்கிற அருட்தந்தையர்களுக்கு, பெரியவர்களுக்கு பொன்னாடை போர்த்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு தொம்மை அவர்கள், திரு செல்வம், திரு வினோ வந்திருக்கிற குறுக்களுக்கு பொன்னாடை போர்த்தவும், திருமதி ரஜுல்லா, திருமதி வினோ, திருமதி மெக்ஸ், திருமதி சித்ராவும், திருமதி குயின், நீங்களும் அந்த அருள் ஷோ கொண்டாட போர்த்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் எஞ்சி வந்துடுங்க, உங்கள் இடத்த விட்டு இங்கே அந்த பக்கம் வந்துடுங்க, தயாராக இருங்க. நன்மக்களை, கடவுள் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்தோணியார் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாசம். அந்தோணியார் என்று சொன்னாலே மக்கள் ஓடி வருகிற தன்மையை பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவ மதம் தாண்டி எல்லா மக்களையும் ஈர்க்கிற ஒரு புனிதராக இருக்கிறார். பெருங்கூட்டமாக வந்து அவர் புகழை பாடுவது ரொம்ப சிறப்பு. அது ஏமன் குலத்திற்கு இன்னும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய மகிமை கூட. இந்த சாலை ஓரத்தில் கிடைத்திருப்பது, இந்த தென்றல் காற்று வீசுகிற இந்த நேரத்தில் கிடைத்திருப்பது, இது எல்லாம் சிறப்பானது. ஆகவே ஏமன் குலம் புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் கிளைகளாக பிள்ளைகள், ஆகவே அவ்வாறு இருக்கிற சூழ்நிலை தங்களுடைய பாதுகாவலருக்கு மகிமை சேர்த்திருக்கிற இந்த நல்ல நாள், இனிமையான நாள். ஆகவே இந்த நல்ல நாளிலே கடவுளுக்கும் புனித அந்தோணியாருக்கு நம்முடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்வோம். இன்றைக்கு மிக சிறப்பான விதத்தில் இந்த சிறப்பு மாலையாரை நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்தவர்கள் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள். பார்பெருமாள்புரத்திலே பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பல பணிகளை அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவிலே ஆலயம் பல கோடி மதிப்பிலே புதிய ஆலயத்திற்கான அந்த பணிகளையும் தந்தையவர்கள் செய்ய இருக்கிறார்கள். வந்ததிலிருந்து திருத்தலம் அதனுடைய மகிமையை அவர்கள் குன்றாமல் குறையாமல் எடுத்து செல்வதிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முதல் பங்காக 5 கிராமம் பக்கத்தில் இருக்கிற அஜகசனபுரம் கொடுக்கப்பட்டது. அந்த பங்கை அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார்கள். இது எளிய பங்கு, ஆனால் இங்கும் அவர்கள் எல்லா விதமான ஏற்றுமதி பணிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறந்த விதத்திலே பாடல் பாடக்கூடியவர்கள். தொடக்கத்திலே திடீரென்று ஒரு ஆண் குரல் பார்த்து அங்கேட்டி பார்த்தேன், பக்கத்தில் என் பக்கத்திலே இருந்த குரல். ஆகவே சிறப்பான விதத்திலே தந்தையவர்கள் பாடக்கூடியவர்கள். மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் கொயரில் தந்தையவர்கள் இருக்கிறார்கள். மறை மாவட்டத்தில் குறுக்கள் பாடகர் குழு இருக்கிறது. அந்த பாடல் குழுவிலே தந்தை அமல்ராஜ் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் பார்பெருமாள்புரம் திருவிழாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கு பாடலே பிரமாண்டமாக இருக்கும், வழிபாடு மிகவும் வளமானதாக இருக்கும். அந்த அளவு அவர் அமைப்பார். அவர் ஒரு புறம் இருந்து பாடி மக்களையும் பாட வைத்து மிக சிறப்பாக ஆசீர்வாதம் பெற வைப்பதிலே அவருக்கு இருக்கிற ஆர்வம் கண்டிப்பாக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு வந்து தலைமை தாங்கி நல்லதொரு மறைவுரை வைத்து மிக சிறப்பாக ஜெபித்திருக்கிற, ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டலை, அதிக சத்தத்தோடு கூடிய கைத்தட்டலை தெரிவித்து பொன்னாடை போட்டி அவர்களை கௌரவப்படுத்துவோம். அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் குட்னீஸ் தியான இல்லத்திலே அவர்கள் தியான இயக்குனராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மிக சிறப்பான ஜெபத்தை நமக்காக இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். இறை நோக்கி நமக்கு மிக சிறப்பான விதத்திலே ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று தந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய பூர்வீகம் நொச்சிக்குளம். ஆகவே நொச்சிக்குளத்தில் பூத்த பூ நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிற அருமையான தந்தை. ஆகவே அழைத்த உடனே மகிழ்ச்சியோடு வந்து நமக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களுடைய வருகை இன்னும் அவர்கள் பல ஆண்டுகள் இங்கே இருப்பார்கள்.
நமக்கு வந்து எப்போதும் உதவி செய்வார்கள். ஆகவே தந்தையருடைய உதவிக்காக கைத்தட்டி அவர் நன்றிகளை வாழ்த்துக்களை சிறப்பான்மையில் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அருள் சோதரி வந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்னாள் இல்லத்தினுடைய தலைவி அருள் சோதரி ஆலிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி நாம் தெரிவித்து மகிழ்வோம். பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துவோம். அருள் சோதரி பிளைஸ் அவர்கள் பள்ளியினுடைய முதல்வராக இருந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சிறப்பானவர்களை தெரிவித்து மகிழ்வோம். நமக்கு உள்ளே தந்தையர்கள் சொன்னார்கள், அந்த ஜபத்தை கற்றுக்கொள்வது. சிஸ்டர் நம்ம ஊரில் அவங்க ஜெபமாலை சொல்லுவாங்க. அவங்க ஜெபமாலை இங்கே வந்து தமிழ் மொழியை சிறப்பாக கற்று அவர் அழகாக ஜெபமாலை சொல்லுவாங்க. அதற்கு பாராட்டுகள். அருள் சோதரி ஜாய்ஸ், அருள் சோதரி மஞ்சுளா அவர்கள் மிக சிறப்பாக அருமையான விதத்திலே அவர்களுக்கு எல்லாமே அறிமுகம் இருந்தாலும் மிக சிறப்பாக நேரம் எடுத்து முன்கூட்டியே வந்து பல பணிகள் மத்தியிலும் நமக்காக வந்து உதவி செய்கிறார்கள். ஆகவே அருள் சோதரி ஜாய்ஸ், அருள் சோதரி மஞ்சுளா அவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டலை கொடுத்து மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். கொடியேற்ற நீங்கள் வந்தார்கள், இப்போது வந்து சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பாராட்டுகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். நம் மகிழ்வில் இணைந்திருக்கிற அருள் சோதரி ரத்னா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் அன்பு அண்ணன் ஜோஷு அவர்கள் நன்மக்களே அவர்கள் வழிபாட்டிலே முழுமையாக கலந்திருக்கிறார்கள். வழிபாட்டை முழுமையாக கலந்து சிறப்பான விதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். வழிபாடு முழுவதுமாக இருந்தார்கள். பார்த்து கொண்டிருந்த மறைவுரை அப்படியே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அண்ணன் அவர்களை பார்க்கிற போது ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்திலும் பார்க்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆலயத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள். அசனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு கொளுத்த ஆடை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்போது ரொம்ப ஜோஷுவனை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போதான் பழக்கம், ஆனால் எங்கு பார்த்தாலும் நாங்கள் சகஜமாக பேசிக்கொள்வோம். அவ்வளவு சிறப்பாக பஞ்சாயத்து தலைவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து வழிபாட்டிற்கே நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வழிபாட்டிற்கே வந்து மறைவுரை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களை கைத்தட்டி மீண்டும் ஒருவரை நம்முடைய நன்றிகளை சிறப்பான தெரிவித்து மகிழ்வோம். பாடல் குழு மிக சிறப்பான விதத்தில் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அருள் சகோதரி பிளைஸ் அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்தில் ஆர்வமிக்க அருள் சகோதரி அவர்கள் மொழியை கற்று பிள்ளைகளை வழிநடத்துவது என்பது சிறப்பானது. ஆகவே அவர்களை இன்றைக்கு தலைவியாக இந்த திருவிழாவிலே நியமிக்கிறேன். I appoint you as a leader of the choir. ஆகவே அவர்கள் கை தட்டுவது மட்டுமல்ல, இந்த பரிசை கொடுத்து நாம் மகிழ்கிறோம். அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் இந்த பரிசினை கொடுப்பார்கள். அருள் சோதரி பிளேஸ் பாட்டு கிளாஸ்ல எல்லாரும் வந்து இந்த பரிசை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பாடல் குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லா ஊர்களிலுமே இப்போது பரிசு கொடுக்கிறோம். ஆகவே பரிசு கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். ஆகவே இதை நாம் கடந்த ஆண்டு செய்தோம், இந்த ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மிக சிறப்பான இடத்தில் பாடல் பாடி நம்மை வழிநடத்திய பாடல் குழுவினருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்புக்குள்ளே இங்கு ஏமக்குளத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பல் நடைகிற பொழுது மிக அருமையாக ஜெபம் சொன்ன பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ரோஸும் அனன்யாவும் அழகாக ஜெபம் சொல்வார்கள். குட்டி பிள்ளைகள் அழகாக ஜெபம் சொல்வார்கள். அவர்களுக்கு அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். இன்றைக்கு அவர்கள் சோகம் சொல்றதுக்கு வருவாங்க நினைச்சா ஒருவேளை நிறைய வேலை நினைக்கேன், அந்த மேக்கப் கூட போயிருப்பாங்க, அந்த காரியங்கள்லாம் இருந்துன்னு வரல. ஆகவே ஜெபம் சொல்ல வரல, பரிசுவங்க ஓஹோ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சரி, ஓகே. அப்போ கைதட்டி பிள்ளைகள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான தெரிவித்து மகிழ்வோம். அன்பர்களே, இளங்குளம் என்பது ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான ஊர். இளங்குளம் பங்கு
என்ன வித்தியாசமானது என்றால் எல்லா மக்களும் எல்லா ஊர்களும் வருவது. அதான் இந்த வழிபாட்டுக்கு முன்னால் அருட்தந்தை அமர்ராஜ் என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். இளங்குளத்தில் மட்டும்தான் எல்லா மக்களும் வருகிறார்கள். ஒரு ஊரில் திருவிழா நடைபெறுகிற போது எல்லா மக்களும் வருகிறார்கள். அது பங்குத்தந்தை முன்னாள் பங்கு தந்தையர்கள் மிக சிறப்பாக வழிநடத்தினார்கள். இப்போது கூட அறிவிப்பு கொடுக்கிற போது அந்த மக்கள் அழகாக வருவது என்பது சிறப்பானது. இது பல பங்குகளில் மறைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது, மக்கள் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் இளங்குளம் மட்டும் தன்னகத்தை இந்த பண்பை சிறப்பான தனிச்சிறப்புமிக்க பண்பை வைத்திருக்கிறது. ஆகவே அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஒரு நல்ல பண்பு எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் தான், வந்திருக்கவர் தான். எல்லா திருவிழாவுக்கும் நீங்கள் தான் வருகிறீர்கள், நான் பார்க்கிற முகம்தான் வருகிறீர்கள். ஆகவே இந்த பண்பை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இதில் தனி ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி செய்திருக்கிற நம்முடைய இளங்குளம் பங்கு மக்கள், இளங்குளம் பங்கு மக்கள், இணைவு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்ந்தோம். நமக்குள்ளே பீடப்பூக்கள் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இளங்குளம் பீடப்பூக்கள் மிக சிறப்பான விதத்தில் வந்து அருமையான உதவிகளை செய்யக்கூடிய தம்பிகள் அழைத்த உடனே வருவார்கள். ஒரு மெசேஜ் போட்டால் போதும் அவர்களும் சிறப்பாக வந்து உதவி செய்யக்கூடியவர்கள். ஆகவே மிக சிறப்பாக எல்லா வழிபாட்டு காரியங்களையும் மிக அருமையாக தெரிந்து வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். இந்த திருவிழாவின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக அருமையாக ஒருங்கிணைப்பு செய்கிற இந்த இளங்குளத்தினுடைய ஆலய நிர்வாகி திரு தொம்மை அவர்களை பாராட்டுகிறோம். மிக சிறப்பான விதத்தில் நீங்கள் எல்லாம் இந்த வாழங்குளத்தில் ஏமங்குளத்தினுடைய ஆலய நிர்வாகி வாழை மரத்தெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல, 2 வாழை குலைகள் ரொம்ப சிறப்பாக பீடத்தில் பார்க்கும்போது அங்கே லைட் எரியுது. பீடத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பார்த்தீங்களா இல்லை, அது எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த பந்தல்லாம் போட்டு அருமையான விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு குடும்பம் அவர்கள் செய்வதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடைபெறுவதற்கு ஏதுவாக உதவி செய்தார்கள். மக்கள் மிக சிறப்பான விதத்தில் பாதுகாவலருக்கு பெருமை சேர்ப்பதிலே மிக மும்முரமாக இருக்கிறார்கள். அதை வழிநடத்துகிற வழிகாட்டி, அதை கொண்டு செல்கிற கேப்டன் திரு தொம்மை அவர்கள் தான். ஆக அவர்களுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை சிறப்பானவை தெரிவித்துக் கொள்வோம். பங்கு தந்தை இப்போது அவர்கள் கொண்டாடி போட்டு அவரை கௌரவப்படுத்துகிறார். அன்புக்குள்ளே அன்பின் அசன விருந்து உடனடியாக தயாராக இருக்கிற அதில் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளங்குளம் பங்கு மக்கள் உதவி தேவைப்படுகிறது, அசனம் பரிமாறுவதற்கு உதவி தேவைப்படுகிறது. ஆகிய உதவி செய்ய சிறப்பான விதத்திலே அன்பக்கள் ஏற்பாடாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 6:45 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது. காலை உணவு வழங்கப்படுகிறது. ஆகவே எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. அவரை நாம் எப்போதும் ஆராதிப்போம், வணங்குவோம், நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் நன்றி.